இந்த நம்பிக்கை அதிகமாக மக்களிடையே இருக்கிறது என்று நினைத்த லூசிஃபர் ஒரு நாள் அவருடைய பேய்களை எல்லாம் 3 பேய்களை அழைத்து என்னையா செய்யலாம், இந்த மக்கள் அனைவரும் இந்த ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, இந்த ஆள் என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பேயானது சொல்லுகிறது, கடவுளே இல்லைன்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட போய் போதிப்போம், என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் சொல்லுகிறது. 2வது பேய் சொல்லுகிறது, நரகமே இல்லைன்னு போய் சொன்னோம்னா என்ன, இந்த மக்கள் அனைவரும் நம்பிக்கை இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுது. இது 2ஐயும் பார்த்துட்டு அந்த லூசிஃபர் சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான்யா, அதெல்லாம் போய் சொன்னோம்னா எடுபடாது, ஒன்றும் நல்ல யோசனை ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 3வது பேய் சொல்லுது, நல்லது செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி. இட் இஸ் கால்டு ப்ரோகாஸ்டினேஷன். தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது இந்த வேலையை. நல்லது செய்கிறது இப்போ இருக்குது அப்படின்னாக்க அதை உடனே செய்யாமல் தள்ளி போட சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இதுதான் சரியான நமக்கு யோசனை, எனவே நாம் இதை செய்வோம் என்று அவர்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்து நம்மை தள்ளி போட வைக்கிறார்கள். இன்று பலர் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் பட்டத்தின் மீதும் தான் ஆசை வைக்க நமக்கு இந்த பேய்கள் அனைத்தும் தூண்டுகின்றன. அன்பு, அறிவு, பரிவு, கனிவு, இரக்கம், நம்பிக்கை, நன்னயம் ஆகிய கனிகளையும் கொடைகளையும் நாம் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். இவை அனைத்தும் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வருகை அண்மையிலே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த பண்பு நலன்களை பெற்றுக்கொள்வோம்.